ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Mr&Mrs கத்துக்குட்டி. எங்கள் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த விலாகில் ஒரு பார்ட் தாங்க இது. ஆலியார்லேருந்து வால்பாறை டீ எஸ்டேட் வரைக்கும் ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு காட்ட போகிறேன். சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே பார்த்தீங்கன்னா 12/12 தாங்க. சூப்பரான கட் அவுட் வச்சுருக்காங்க. ஹேர்பின் பென்ஸ்லேருந்து ஆலியார் டேமோட வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட வியூ பார்த்தீங்கன்னா. நம்ம டைரெக்டாக டேம்குள்ளே போய் பார்க்குற வியூவை விட ஹேர்பின் பென்ஸில் இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மலைகளோட அந்த தண்ணீர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மாநில விலங்குன்னு சொல்கிற வரையாடு நாங்கள் பார்த்தோங்க. சின்ன வரையாடு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எப்போல நிறைய மங்கீஸ் நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் ஆலியார் டேம் கிட்ட கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோங்க. இங்கே ட்ராவல் பண்ணும்போது மீன் சாப்பிட பிடிக்கும்னா இங்கே ஒரு சூப்பரான கடை இருக்குங்க, தமிழ்நாடு ஷாப். அதில் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே நிறைய டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. டேம்லேருந்து ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே கிடைக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சமைக்கணுன்னாலும் இங்கே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஹில்ஸ் போகும்போது பார்த்து நிதானமாக போகணுங்க. பென்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதுவும் வால்பாறையில் கிட்டத்தட்ட 40 பென்ஸ் இருக்குங்க. அதாவது ஹேர்பின் பென்ஸே 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. அது போக நிறைய பென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எதிர வர வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். அதனால் பார்த்து சேஃப்டியாக போகணும். நாங்கள் வாட்டர்ஃபால்ஸ் டீ எஸ்டேட் வரைக்கும் தாங்க போனோம். அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காது. ஸோ கீழேருந்து போகும்போதே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். வால்பாறை போகிற மாதிரி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டலில் தாங்க நாங்கள் லஞ்ச் வாங்கிட்டு மேலே போனோம். எங்கே போகிறனாலும் கண்டிப்பாக மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப சேஃப்டி. பக்கத்துலேயே பேக் ஹவுஸும் இருக்குங்க. லஞ்சுக்கு பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே ஒரு கனல் இருக்குங்க. ஹில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். இங்கே பப்பர மிட்டாய் வச்சுருந்தாங்க, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலியார் டேம்ங்க. பாருங்கள் இதோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லாங்கில் பார்க்கும்போது ஒயிட் கலரில் ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல தான் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற பக்கம்லாம் இந்த மாதிரி ஹில்ஸ் இருக்குது. அந்த ஒரு சைடு மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் நார்மலாக நம்ம டேம்குள்ளே மேலே ஏறி போய் பார்ப்போம். டேம் ஃபில் ஆச்சுன்னா ஷட்டர் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அந்த ஏரியாவில் தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில பிளேஸ்ல இருந்தெல்லாம் இந்த ஆலியார் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். மங்கீஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் மங்கி ஃபால்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நல்ல ஒரு சூப்பரான கிளைமேட் இருந்துச்சுங்க, கூலிங்காக இருந்துச்சு. எல்லா பக்கமும் தண்ணி பாறைகளை சொட்டு சொட்டாக விழுந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய இடத்துல சின்ன சின்ன அருவிகள் விழுந்துட்டு இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் போகணுன்னா பஸ்ஸில் கூட போய்க்கலாம். வால்பாறை சுற்றி நிறைய சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குங்க. பாலாஜி டெம்பிள் இருக்குது, கூழாங்கல் ரிவர் இருக்குது,
சோலையார் டேமு இந்த மாதிரி நிறைய பிளேஸஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லாங்காக போனீங்கன்னா அதிரம்பள்ளி ஃபால்ஸும் இந்த ரூட்டில் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஃபாஸ்ட் மோடில் பார்க்கும்போது கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. கொஞ்சம் தூரம் மேலே போனாலே பார்த்தா சுற்றியும் நம்மளை சுற்றியுமே மலைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சை பசேல்னு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ட்ராவலிங் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பிளேஸ் நிச்சயமாக பிடிக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாம் ஒரு ஹேர்பின் பெண்டை வந்து கிராஸ் பண்ணுறோம். பாறைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சொட்டுறது நல்லாவே தெரியும். என் பொண்ணோட லைவ் கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணால் அவங்க கமெண்ட்ரி கொடுத்துட்டே தான் அங்கே வருவாங்க. இப்போ நம்ம தேர்ட் ஹேர்பின் பெண்ட் கிட்ட இருக்கோங்க. இங்கிருந்து பார்த்தோம்னா ஆலியார் ரொம்ப சூப்பராக தெரியுங்க. பாறைகள் எல்லாம் நல்லாவே நீர் சொட்டிட்டு இருக்குங்க. ஒரு குட்டியான ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கல் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போர்டு வச்சுருந்தாங்க. சம்மர் சீசனில் தவிர மற்ற சீசன்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு அருவி மாதிரி விழுந்துகிட்டே இருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொண்டை ஊசி வளைவு 3/14 போட்டிருக்காங்க. 40 பென்ஸில் இப்போ நம்ம கீழேருந்து தேர்ட் பெண்டில் இருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஆலியார் வியூ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக ஒரு ஸ்பெஷலான மலை பிரதேசம் தாங்க இந்த வால்பாறை. ஊட்டி கொடைக்கானல்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் வால்பாறை வந்து பொள்ளாச்சியிலேருந்து ரொம்பவே பக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வரையாடு குட்டிங்க, அழகாக புல் மேய்ஞ்சிட்ருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு பெரிய வரையாடு பார்த்தோம். இந்த ஏரியாவில் நிறைய மங்கீஸ் இருந்ததுங்க, நீங்களே பாருங்கள். நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது இவங்க போஸ் கொடுக்குறாங்க. இன்னும் இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கு. இப்போ நம்ம 7th ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சின்ன கிராமம் அட்டைக்கட்டி. இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு அருவி விழுந்துட்டுருக்கு. ஹில்ஸுக்கு மேலே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும் போல் நிறைய சின்ன சின்ன பெரிய பெரிய அருவிகள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வாட்டர்ஃபால்ஸ் டீ எஸ்டேட் கிட்ட இருக்கோங்க. இது கார் பார்க்கிங் ஏரியா. அங்கேருந்து வியூ பார்க்கும்போது நல்லா ஒரு டெப்த்தாக இருக்குங்க. எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிச்சிட்ருக்காங்க. இங்கே அட்டைப்பூச்சியும் இருந்துச்சுங்க, பார்த்து சேஃபாக இருக்கணும். எங்கள் ஆனிவர்சரியை நாங்கள் செலிப்ரேட் பண்ண இந்த லொக்கேஷன் தாங்க இது. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எங்கள் ஃபேவரட் பிளேஸ்க்கு போனோம், அதையும் பாருங்கள். எந்த ஒரு அக்கேஷனுக்கும் வெளியில் போகலான்னு நினைக்கும் போது இந்த ஸ்பாட் மைண்டில் வருங்க.
வாட்டர்ஃபால்ஸ் டீ எஸ்டேட்டோட டீ ஷாப்ங்க இது. இந்த டீ ஷாப் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குடில் மாதிரி அமைச்சு ரொம்ப அழகாக சேர்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த இடம். டீ ஷாப்க்கு ஒரு பெரிய குடில் இருக்குங்க. அது போக சின்ன சின்ன குடில் 2 இருக்குது. அதுக்கான ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக வந்துட்டுருக்கு. இந்த பிளேஸில் நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளேஸ். நாங்கள் விசிட் பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து செட்டாக வந்திருந்தாங்க கேங்காக. சம்மரில் வந்தீங்கன்னா நிச்சயமாக இதை என்ஜாய் பண்ண முடியாதுங்க. தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங்க. டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா 26th பெண்டு கிட்ட இருக்குங்க. நாங்கள் ஹில்ஸ் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே மங்கி ஃபால்ஸில் சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மங்கி ஃபால்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக விழுந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொள்ளாச்சி அண்ட் கோயம்புத்தூர் டூரிசம் அண்ட் ஷாப்பிங் விளாக்ஸ்க்கு கண்டிப்பாக மிஸ்டர்&மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர்&மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.